அத்தி மரத்தை சபித்த காரியத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. கனியற்ற நிலை. முதலாவது நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம்னா இஸ்ரவேலை ஒரு திராட்சை செடிக்கோ அல்லது ஒரு செடி அல்லது மரத்திற்கு ஒப்பிட்டு அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டிருக்காங்க. மீகா 7:1 முதல் அறுப்பின் கனி இல்லை. முதல் தரமான கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது வருகிற கனி அவருக்குரியது. அதே போல ஓசியா 9:10 பார்த்தோம்னா அத்தி மரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்துல முதல் தரமாய் பழுத்த கனிகளை பிதாக்களுக்கு ஒப்பிட்டு தேவன் அதை கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார், அதை தேடுகிறவராக இருக்கிறார். அதுல நம்ம பார்த்தோம்னா இந்த மரத்துல கனிகள் இல்லை. அதே போல தேவன் எரேமியா 29:17 கனி கொடுக்காத ஒரு கெட்டுப்போன அத்தி பழத்தை ஒப்பிட்டு தேவன் அதை ஒரு சபிக்கிற தன்மையை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்காத ஒரு நிலை இருந்தால் நம்முடைய சாபத்திற்கு உள்ளாவோம். ஆனாலும் தேவன் மறுபடியுமாய் நமக்கு கனி தர ஒரு சந்தர்ப்பம் தந்து மறுபடியுமாய் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். யோவேல் 2:22 பார்த்தோம்னா அத்திமரம் மறுபடியுமாய் பலனை தரும் என்றும் சக்கரியா 8:12 இதை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு அத்திமரத்தை போல் இருக்கிறது. நம்முடைய அத்தி பழங்களை இந்த நேரத்துல யோசித்து பார்ப்போம். நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? மத்தேயு 7:20 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்லப்பட்டது போல நம்மளே மற்றவங்க பார்க்கிறவங்க எந்த விதமான கனிகளை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாங்க, நம்ம எப்படி கனிகளை கொடுக்கிறோம்? யோவான் 15:5 பார்த்தோம்னா அவரில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். இலை நிறைந்த ஒரு காரியம் அதில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பார்க்கறாங்க, அதுல கனி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாயமாலம், ஒரு ஏமாற்றுகிற காரியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காணப்படவே கூடாது. அது தேவனுக்கு ஒரு பிடிக்காத காரியம். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார், மாய்மாலத்தை வெறுக்கிறார். இந்த சம்பவம் நாம் கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு உண்மையுள்ளவர்களாய் அவரிடம் இருக்கவும் அழைக்கப்படுகிறோம்.